நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் ட்விஸ்ட் தான். வந்திருக்கிறவன் யாருன்னு இங்க யாருக்குமே தெரியாது. அவ்வளவு ஏன் பாரதிக்கும் தெரியாது. திடீர்னு ஒரு நாள் வந்தா நான் தான் பாரதி புருஷன்னு சொல்றான். எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எங்க வீட்டுலதான் தங்கி இருக்கான். என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க? பாரதி புருஷனா? இருங்க, பாரதிக்கு இன்னொரு புருஷனா? மேடம் குழப்புறீங்களே. முதல்ல எங்க அண்ணன், அப்புறம் இந்த ஆதி. ஐயோ, காம் டவுன். சத்தம் போடாத. நீ இப்படி ஏதாச்சும் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்ததா நான் உன்னை கேபினுக்கே வர சொன்னேன். ஓகே ஓகே மேடம், புரியுது மேடம், புரியுது. இப்போ வந்திருக்கிறவனோட சேர்த்து கவுண்டிங் ஏறுது. அப்போ பாரதிக்கு குரு உச்சத்துல இருக்கான். சரி ஓகே, நீ உன் வேலையை போய் பாரு. என்ன மேடம் நீங்க என்ன நடந்துச்சுன்னு மொத்த விஷயத்தையும் சொல்லாம போன்னு சொன்னா எனக்கு அப்புறம் வேலையே ஓடாது மேடம். சரி ஓகே ஓகே, அவன் யாரு என்னன்னா எனக்கு தெரியாது. பேரு சூர்யான்னு சொன்னான். என்ன மேடம் சொல்றீங்க? இவ்வளவு நடந்துச்சா? ஆளு அடிச்சு விளையாடுறான், இல்லையா இருப்பான் போல இருக்கே. ஆமா, இந்த எவிடன்ஸ் எல்லாம் எப்படி மேடம் ரெடி பண்ணிருப்பான்? இவன் யாரா இருக்கும்? கண்டிப்பா அவன் பாரதியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அவன் யாரா வேணாலும் இருந்துட்டு போகட்டும், அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா ஒரு நல்ல விஷயம், அவன் பாரதிய டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அத பாக்குறதுக்கே எனக்கு சந்தோஷமா இருக்கு. மேடம் நீங்களா எப்படி பேசுறீங்க? அவன் யாரு என்னன்ற பேக்ரவுண்ட் இல்ல, எங்க இருந்து வந்தானும் தெரியல. கூட்டி கழிச்சு பார்த்தா எங்கேயோ கணக்கு தப்பா இருக்கு மேடம். அதான் மனசுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருக்கு. மேடம் அவன் உங்களுக்கு சாதகமா இருக்கான்னு நினைச்சு ஏமாந்துடாதீங்க. அவனை லேசுப்பட்டவனா நினைச்சிடாதீங்க. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. பாரதியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னா அவனுக்கு உங்களை பத்தி தெரிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. பார்த்து சூதானமா இருந்துக்கங்க மேடம். எது எப்படி இருந்தாலும் சேதாரம் நம்ம பக்கம் இருக்க கூடாது. என்ன வளர்ற? அவன் நமக்கு நல்லது தானே பண்றான்.